விஜயநகர் விழா கோலம் பூண்டிருந்தது. அரச உற்சவம். அதில் கலந்து கொள்ள அண்டை நாட்டு அரசன் விஜயவர்த்தனர் வந்தார். விழா முடிந்த பிறகும் சில தினங்கள் விஜயநகரில் தங்கினார். ஒரு நாள் அரசர் அவரிடம், அரசே, நான் கேள்விப்பட்டேனே, தங்கள் அவை புலவர் தெனாலிராமன் மிகவும் சாதுரியசாலியாமே. அவரிடம் சொல்லி எனக்கு காலையில் தங்கமஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் 7 வர்ணங்களிலுமாக உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தரச் சொல்லுங்களேன் என்றார். மேலும் அது சில சமயம் 3 காலாலும் சில சமயம் 2 காலாலும் பிறகு 7 இறக்கை கொண்டுவானில் பறக்கவும் வேண்டும் என்றார். அரசர் உடனே தெனாலியை அழைத்து, விரைவில் அத்தகைய குருவியை கொண்டு வா என்று உத்தரவிட்டார். அதை கேட்டு தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது. அத்தகைய பறவை பற்றி அவர் ஒருபோதும் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் சிரித்தவாறே, சரி அரசே, நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார். மறுநாள் தெனாலி சபைக்கு தாமதமாக வந்தார். அவர் நிலைமை மிக மோசமாக இருந்தது. கிழிந்த உடைகள், அதில் புற்களும் முட்களும் மண்ணும் ஒட்டியிருந்தன. கையில் குருவி எதுவும் இல்லாத ஒரு பறவை கூண்டு இருந்தது. அவர் அரசரிடம், என்ன சொல்வேன் அரசே, அதிசயமான கதை நடந்து விட்டது. அந்த குருவி கையில் கிடைத்து விட்டது. நானும் அதை கூண்டில் அடைத்து விட்டேன். அதை இங்கு எடுத்து வரும்போது அது தனது மாயமான 7 இறக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது. காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்று விட்டேன். அது மீண்டும் என் கையில் சிக்கவில்லை என்றார். தொடர்ந்து சற்று தூரத்தில் பறந்து சென்றவாறே அது என்னிடம் சொல்லிற்று, அரசரிடம் போய்ச் சொல். காலையாகிற போதோ அல்லது இரவாகிற போதோ அல்லது நடுப்பகல் ஆகிற போதோ வெளிச்சமோ இருட்டோ இல்லாத போது நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுகிறேன் என்றது என்றார். அதை கேட்டதும் அரசருக்கு மட்டுமல்ல, அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனருக்கும் தலை சுற்றியது. அப்படிப்பட்ட சமயம் எங்கு உண்டாகும்? காலை ஆக்காமல், நடுப்பகல் ஆக்காமல், இரவு ஆக்காமல் வெளிச்சம் இருட்டு ஆகும் சமயம் இது என்று அனைவரும் வியப்படைந்தனர். அதை கேட்டு விஜயவர்த்தனர், அரசர் இருவரும் சிரித்து விட்டனர். விஜயவர்த்தனர் சொன்னார், தெனாலியின் சாதுரியம் பற்றி இதற்கு முன்பு கேள்விப்பட்டுள்ளேனே தவிர இப்போது தான் நேரில் பார்த்தேன் என்று புகழ்ந்தார்.